நான் உங்க வேகத்திலாம் பார்க்க எனக்கே பயமா இருக்கு. எங்க ஓட்டு முதிச்சிருவீங்களே, எங்க ஓட்டு நசுக்கிடுவோம் பயமா இருக்கு. அப்பெல்லாம் ஃப்ரீயா வருவாங்க, ஜாலியா போவாங்க, மேடைக்கு ஆளை பிடிச்சிருந்தா அங்க உட்கார வைப்பாங்க, கூட்டம் வரும். கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே கடைசியில் இறுதியா பேசுற போது ஒருத்தர் இருக்க மாட்டேன், சேர எண்ணி பார்த்துக்க வேண்டியதான். ஆனால் அதற்கு 1 கோடி ரூபாய் செலவாகிறது. மகளிர் மகாநாட்டு நடத்த வேண்டும் என்று சொன்னால் 120 கோடி ரூபாய் செலவு கோவையில். ஆனால் 1 ரூபாய் கூட செலவு செய்யாமல் இவ்வளவு கூட்டங்கள் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய வெற்றி தளபதியை தவிர யாருக்கும் இல்லை. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், தமிழ்நாட்டில் பணம் கொடுக்காத வர ஒரே கூட்டம் நம்ம கூட்டம் தான். நீங்க எதை எதிர்பார்த்து வருகிறீர்கள்? எதுவும் இல்லை. நாடு நலம் பெற, நாட்டு மக்கள் நலம் பெற, இளைஞருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டுதான் நல்லாட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நீங்கள் நல்லெண்ணத்தோடு இங்கே பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் என்ன இளைஞர்களாக இருக்கிற உங்களுடைய எண்ணங்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும். தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே தேவை. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் கிடைக்கப்பட வேண்டும். சாலைகள் மேம்படுத்தப்பட வேண்டும். நான் ஒன்றை சொல்கிறேன், இந்த ஆட்சி மாற்றங்களுக்கு பிறகு ஒரு பாட்டில் தண்ணி 15 ரூபாய்க்கு விற்கிறதா. மேலை நாடுகளே போய் பார்த்தால் தெரியும், எங்க டேப்ப திருப்பினா தண்ணி குடிக்கலாம். அவ்வளவு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. இதையெல்லாம் மாற்றி காட்டுகிற தலைவராக நம்முடைய தலைவர் வருவார். நீங்கள் 15 ரூபாய் கொடுத்து பாட்டிலை குடிக்கின்ற தண்ணீரை நீங்கள் பெற தேவையில்லை. தூய்மையான தண்ணீர் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் குடிக்கலாம். அதை உருவாக்குவார். அது மனது அவரிடத்திலே இருக்கிறது. அந்த தூய மின்னம் அவரிடத்திலே இருக்கிறது. நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், நான் பல தேர்தலை சந்தித்து விட்டு பல தலைவரோடு பேசிவிட்டு பல ஆண்டுகள் 45 ஆண்டு காலம் முருடி வருவதற்கு பிறகு உங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையிலே இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் எதிர்காலத்தை நோக்கி உங்கள் பயணங்களை மேற்கொள்கிறீர்கள். சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏழையின் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். ஏழையின் கண்ணீர் மட்டுமல்ல, பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று கருதுகிறீர்கள்.